நம்மளோட கடைசி 2 வீடியோவில் மைண்ட் செட் ஷிஃப்ட்ஸ் மற்றும் இன்டென்ஷனல் ஆக்ஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இது ஓவர் கம்மிங் செல்ஃப் டவுட்ஸில் பார்த்த 2 டாபிக். இன்றைக்கி பார்க்க போகிற 3வது டாபிக் ஸ்ட்ராட்டஜிஸ் ஓவர் கம் செல்ஃப் டவுட். எஸ், இதில் எடுத்து வச்சுருக்க ஒரு 5 விஷயம் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 5 விஷயம் என்ன தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கதைக்களத்திற்கு போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்டிஎஸ். முதல் விஷயம் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். எஸ், கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட கண்டிப்பாக இருந்தே தீரணும். இது சின்ன வயசுலேருந்தே பழகிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யாரையுமே எப்போவுமே எதிர்பார்க்க தேவையில்லை. பிகாஸ் உங்களோட வெற்றியை யாராச்சும் உங்ககிட்ட வந்து டேய் நீ நல்லா படிக்கிற, நீ நல்லா அந்த விஷயம் செய்கிற அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முன்னேறவே முடியாது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கோங்க. உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். ஸோ உங்களுக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட அஃபர்மேஷன்ஸை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் க்ரோத் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. 2வது விஷயம் விஷுவலைசேஷன். எஸ், விஷுவலைஸ்ன்றது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட பிரெயினை நாம் சொல்கிறத கேட்க வைக்கிறதுக்கு தான் இந்த விஷுவலைஸ் பயன்படுது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் காட்சிப்படுத்தி பார்த்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக பதிவடையும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் என்னைக்காச்சும் உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் மீட் பண்ணிங்கன்னு வைங்களேன், அந்த ஒரு விஷயம் ஞாபகம் இல்லைனாலும் அந்த ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தா, அங்கே ஒரு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் லைக் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருந்தா அந்த ஒரு விஷுவலைஸ் உங்ககிட்ட ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களோட வெற்றியை நீங்கள் காட்சிப்படுத்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு வெற்றியை சீக்கிரமாகவே அடைஞ்சிடலாம். 3வது விஷயம் ஜேர்னலிங். எஸ், நம்மளோட வாழ்க்கைன்றது ஒரு பயணம் தான். இதில் நீங்கள் பயணிக்கிறப்போ நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வரும் கண்டிப்பாக. அதனால் உங்களோட எண்ணங்களையும் எமோஷ்னலையும் நீங்கள் ப்ராசஸில் வச்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுறப்போ எப்படி நம்ம மேலே வரணும், நம்மளோட எண்ணங்கள் சிதைறப்போ அது திரும்ப சரி செஞ்சு நம்ம எப்படி மேலே வருது அப்படின்னு உங்களோட எண்ணங்களையும் செயல்களையும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பிகாஸ் பயணிக்கிறப்போ எவ்வளோ கஷ்டங்கள் வரதான் செய்யும். பட் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை நீங்கள் ஓவர் கம் பண்ண என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அது உங்களை வெளியே கொண்டு வந்துடும். 4வது விஷயம் லாஸ்ட் பதிவில் பார்த்த மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். எஸ், உங்களை நீங்கள் எப்பவுமே ரிலாக்ஸாக வச்சுக்க, காமாக வச்சுக்க, நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருக்க கண்டிப்பாக இந்த ஒரு மெடிடேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ உங்களோட பிரெயினை ஆக்டிவாகவும் உங்களை நீங்கள் ப்ரெசண்ட்டில் வச்சுக்கவும் இந்த மெடிடேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1/2 hour மெடிடேஷன் பண்ண பழகிக்கொள்ளுங்க. 5வது விஷயம் ரீஃப்ரேம் ஃபெயிலியர். எஸ், உங்களோட ஃபெயிலியரை ரீஃப்ரேம் பண்ணி அதை உங்களோட கோலாக செட் பண்ணி திரும்ப அதை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எப்படி நம்மளோட மைண்ட் செட் ஷிஃப்ட்டில் நம்மளோட பெரிய கோலை ஷிஃப்ட் பண்ணி சின்னதாக மாற்றணுமோ அது மாதிரி உங்களோட ஃபெயிலியரை நீங்கள் அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல தவறு விட்டோம், எதனால் தவறு விட்டோம் அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி திரும்பவும் அதை செஞ்சு அதில் சக்ஸஸ் அடைய பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஃபெயிலியர் இருந்தால் நம்மளை அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். ஸோ இந்த ஒரு 5 விஷயம் தான் இந்த 3 டாப்பிக்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னா இந்த 3 டாபிக்ஸில் எதை வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக சீக்கிரமாக நம்ம வெளியே வந்துடலாம். நம்மளோட பேஜுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைகளத்தில் உங்களை பார்க்குறேன். ஆர்டிஎஸ்.